கடுமையாக இந்த சட்டத்தை அமுல்படுத்தினது உசிலம்பட்டி பகுதியில், ராமநாதபுரம் பகுதியில். என்ன அந்த குறிப்பிட்ட 2 இனத்தவர்கள் மாதிரி கடுமையாக அந்த சட்டம் பாஞ்சது. இவங்களுக்கு களவு போனால் இவங்களை வந்து பிடிப்பேன், அவ்வளோதான். யார் மற்ற இதுகளில் அவங்கள வந்து தினந்தோறும் வந்து அது ரொம்ப கொடுமையான சட்டம். என்னென்னா, ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அந்தந்த கிராமங்களில் அங்கே ஒரு கமிட்டி போட்டிருப்பேன். இந்த இப்போ எனக்கு சொந்தக்காரனுக்கு எவனுக்காவது அந்த இப்போ கல்யாணம் பக்கத்து ஊருன்னு சொன்னால் அந்த பக்கத்து ஊருக்கு உடனே போயிட முடியாது. இந்த உள்ளூர் கமிட்டிகிட்ட ஒரு சிட்டம் ராதாரி சீட்டுன்னு அதுக்கு பேர். அந்த சீட்டை வாங்கிட்டு போனால் தான் அந்த ஊரில் உள்ள கமிட்டிகிட்ட கொண்டு கொடுக்கும். இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், இங்கே ஊரில் தங்கணும்னு. அவன் பார்த்து அவன் கையெழுத்து போடுவேன், அப்படி தங்கிட்டு மறுநாள் வரணும் வெளியே. இப்படி ஊரை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா எல்லாரும் முதல்ல இந்த இனத்தில் பிறந்த ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அன்னைக்கு அந்த புது மாப்பிள்ளைக்கு முதல்வரோட இல்லை, அன்னைக்கு கூட கச்சேரியில் ஏற்படுத்தாங்க. எந்த எக்ஸம்ஷனும் இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சட்டம், கொடூரமான சட்டம். இந்த சட்டம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களும் இரவு கச்சேரியில் இருந்தான்னா, இரவு பெண்கள் மட்டுமே இருக்கிற தனிச்சு பெண்கள் மட்டுமே இருக்கிற அந்த கிராமத்துக்குள் இந்த வெள்ளை போலீஸுகளும் என்ன இவங்க போய் பண்ண அட்டூழியங்கள் என்ன, எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை காயங்கள், எத்தனை கொலைகள் என்ன, அது வந்து ஒரு பெரிய ஒரு அழிமானம் வந்து இலக்கிய பதிவே ஆகாம இருந்தது நம்ம பண்ணோம்.